அப்பச்சி அப்பச்சி ஐயோ மாமா அப்பச்சி மாமா என்னாச்சு அப்பச்சி எந்திரிங்க அப்பச்சி மாமா என்னாச்சு மாமா என்னாச்சு தெரியல நானே இப்பதான் வந்து பார்த்தேன் அப்பச்சி மயங்கி இருந்தா எல்லாம் ஒண்ணா தாண்டி பாரு எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு அப்பச்சி அப்பச்சி எந்திரிங்க அப்பச்சி மாமா எந்திரிங்க மாமா மாமா ஏய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கடி என்கிட்ட இல்ல என்கிட்ட நம்பர் இல்லடி சரி நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன் அப்பச்சி அப்பச்சி பாத்துக்கோ நான் வரேன் அப்பச்சி 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 அவர் நம்பர் வேற போக மாட்டேங்குது இப்ப என்ன பண்றது அண்ணமண்டி அப்பச்சி உமா உமா கொஞ்சம் சீக்கிரம் வா அண்ணமண்டி பாத்துக்கோ என்ன அதுல நம்பர் இருக்கு பாரு சீக்கிரம் பார்த்து கால் பண்ணு சீக்கிரம் என்னடி பண்ற என்ன தண்ணி ஊத்துற மருந்துதான் அண்ணமண்டி சும்மா இருங்க என்னடி விழுந்து கிடக்கிறது போய் தண்ணி குடுத்துட்டு இருக்க பேசாம இருடி ஐயோ மருந்துதான் ஊத்துறேன்னு சொல்றேன்ல கொஞ்சம் சும்மா இரு ஐயோ மருந்து உள்ள போக மாட்டேங்குது இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ன பாருங்க அப்பச்சி ஏய் உமா டாக்டர் கிட்ட பேசினியாடி பேசிட்டா அண்ணமண்டி ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு அப்பச்சி மாமா அப்பச்சி அண்ணமண்டி ஆம்புலன்ஸ் ஏதோ தண்ணியில மாட்டிக்கிச்சான் நம்மளே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வர சொல்றாங்க என்ன பண்றது ஐயோ டாக்டருக்கு திரும்ப போன் பண்ணு ஸ்பீக்கர்ல போடு டாக்டர் ஆம்புலன்ஸ் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்பச்சி கண் முழிக்கிறதுக்காக கை வைத்தியமா பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் அப்பச்சி கண்ணு முழிக்கவே இல்ல டிலே பண்ண வேண்டாம் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருங்க அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்றேன் சரி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க இது புடி சொல்லுங்க டாக்டர் அப்பச்சி அப்பச்சி என்ன பாருங்க அப்பச்சி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அப்பச்சி ஒண்ணும் இல்ல இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஓகே டாக்டர் அப்பச்சி கண் முழிச்சிட்டாங்க அப்பச்சி எழுந்துறீங்க அப்பச்சி மாமா உங்களுக்கு ஒண்ணு இல்ல மாமா எந்திரிங்க மாமா அப்படின்னா நீங்க சீக்கிரமா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க மேக் இட் ஃபாஸ்ட் அனுமண்டி அப்பச்சியை பாத்துக்கோங்க நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன் சீக்கிரம் போ மாமா, அப்பச்சி ஆட்டோ ஆட்டோ ஒரு நிமிஷம் அண்ணன் என் அப்பச்சிக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அண்ணன் என் அப்பச்சி அங்க பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க வீட்டுல வேற ஆம்பளைங்க யாருமே இல்ல
தயவு செஞ்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக உதவி பண்ணுங்க ப்ளீஸ். எங்கம்மா வீடு? அண்ணா இங்க தானே பக்கத்துல, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சரிம்மா ஏறுங்க. அமுதா, நாகு, அப்பச்சிக்கு என்னாச்சு? டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் இன்னும் வெளியில வரலங்க. மாமா நெஞ்சு பிடிச்சு கிடந்ததை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சுங்க. இப்படி நீலி கண்ணீரை வடிச்சு வடிச்சு உங்க அப்பச்சியா ஹாஸ்பிடல் படுக்க வச்சுட்ட. இன்னும் எதுக்கடி அழுவுற? எதுக்கு அழுவா? அவளுக்கு தான் புது சொந்தம் கிடைச்சிச்சுல்ல. நாமெல்லாம் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கோம்னு நினைச்சு அழுவா. அண்ணன் என்ன இப்படி எல்லாம் பேசுற? சி, இன்னொரு தடவை அண்ணன் உண்ணன் ஏதாவது பேசிட்டு வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நல்லா இருந்த மனுஷனை இப்படி படுக்க வச்சுட்டியே, இப்ப சந்தோஷமா உனக்கு? அண்ணன் இப்படி வார்த்தையால கொல்றியே நீ. அப்பச்சிக்கு இப்படி ஆயிடுச்சு, நானே தவிச்சு கிடக்க. எது? அப்பச்சிக்கு இப்படி ஆயிப்போச்சுன்னு தவிச்சு கிடந்தியா? அப்பச்சி, அண்ணன், தங்கச்சி யார் எப்படி போனா எனக்கு என்ன? எனக்கு நான் ஆசைப்பட்டது கிடைக்கணும். எனக்கு என் குடும்பம் முக்கியம் இல்ல, என் சுயநலம் தான் முக்கியம்னு பிடிவாதமா இருந்தல்ல. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. நானும் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பச்சிக்கு விருப்பம் இல்லாத ஒண்ண நீ புடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்கல. அதான் அவர் வெளியே யாருகிட்டையும் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டே இருந்திருக்காரு. அதனாலதாண்டி அவருக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னை பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. கண்ணு முன்னாடியே நிக்காத, போயிங்க இருந்து. டாக்டர், அப்பச்சிக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக். ஐயோ, 6 hours அப்சர்வேஷன்லயே இருக்கணும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா உடனே சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். டாக்டர், அப்பச்சி உயிர் கொன்னும். இப்போ எதுவும் சொல்ல முடியாது. 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். டாக்டர், நான் அப்பச்சியை பார்க்கணும். இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. இன்னும் எதுக்கடி அழுதுட்டு இருக்க? போ இந்த பக்கம். போன்னு சொல்றல்ல.
பிள்ளையாரப்பா, நீதான் அப்புச்சியை காப்பாத்தணும். எல்லாரும் என்னையதான் குத்தம் சொல்றாங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் செய்யறது தப்பா? இல்ல ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது தப்பா? அவர் என் கண்ணுல காட்டினதும் நீதானே. நீ காட்டின வேலை கட்டுக்கணும்னு நினைச்சது தப்பா? அவளை மனசுல நினைச்ச ஆசையை வளர்த்தது தப்பா? இல்ல ஆசைப்பட்டவர் கட்டுக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பா? சொல்லு பிள்ளையாரப்பா, இதுல எதுதான் தப்பு? முகூர்த்த புடவை கிடைச்சாதான் கல்யாணம்னு சொல்றாங்க. அப்புச்சி வேற இந்த நிலைமையில கிடக்குறாங்க. இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியல. நீதான் பிள்ளையாரப்பா பதில் சொல்லணும். அண்ணமண்டி என்னங்க? எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர், அப்பச்சிக்கு எப்படி இருக்கு? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, என் கூட வாங்க. வாங்க. உட்காருங்க. உங்க ஃபாதருக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, அதனால தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் அட்டாக். இனிமே தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்புறம் பேஷண்ட் அதிர்ச்சி ஆகிற மாதிரி எந்த விஷயத்தையோ, பிரஷர் கொடுக்கற மாதிரி எந்த விஷயத்தையோ அவர்கிட்ட சொல்லாதீங்க. சரிங்க டாக்டர். அவரை ஒரு அமைதியான மனநிலைமையில வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் 2 மாசம் அவரை பெட் ரெஸ்ட்ல வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா அவர் உயிருக்கு ஆபத்தாயிடும். ஜாக்கிரதை. தேங்க்யூ டாக்டர். அப்பச்சி எப்போ நாங்கள் வீட்டுக்கு கூட்டி போகலாம்? ஒரு 10 மணிக்கு மேல கூட்டிட்டு போங்க. ம், தேங்க்ஸ் டாக்டர். சரி, போயிட்டு வாங்க. நன்றி. வாங்க. தேங்க்யூ டாக்டர். வாங்க. பார்த்து அப்பச்சி. ரொம்ப பயந்துட்டியாத்தா? ஆமா அப்புச்சி, என் உசுரே என்கிட்ட இல்ல. ரொம்ப பயமுறுத்திட்டிய. இனியாவது கண்டதையும் நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காம இருங்க. ஆ. டாக்டர் சொல்லிருக்காக, இனிமே சின்ன வருத்தம் அதிர்ச்சி கூட உங்களுக்கு ஏற்படக்கூடாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்புச்சி. என்ன நல்லபடியாக நடக்கும்? என்ன நல்லபடியாக நடக்கும்னு கேட்குறேன். அப்பச்சி, இவளோட கல்யாண பிரச்சனையால தான் இம்புட்டும். அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏதேதோ நடந்து கடைசியில் உங்களுக்கு முடியாமல் போகிற அளவுக்கு வந்து நிற்குது. நான் தான் நேத்தே சொன்னேன்ல, இதை பற்றி யோசிங்க, இந்த சம்மந்தம் நமக்கு வேணான்னு. அப்பச்சி, இந்த விஷயத்துலயாவது தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க அப்பச்சி. நிச்சயம் வரைக்கும் வந்து கல்யாணத்தை நிறுத்துறது நல்லது இல்லை இளங்கோ. உனக்கு என்னமோ எல்லாம் விளையாட்டா தெரியுது. அப்பச்சி, நமக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். அதை விட வேற என்ன நல்லது இருக்க போகுது? ஒரு நிமிஷம் யோசிங்க அப்பச்சி. திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சாமி தட்டி விடுதுன்னா இது வேணான்னு தான் அர்த்தம். அதான் நேத்து ஐயர் தெளிவா சொல்லிட்டு போனார்ல, குரு வரைக்குள்ள
பார்ப்போம். அம்மா, அப்புச்சிக்கு முடியாம போனதுக்கு நான் தான் காரணம் அம்மா. இந்த கல்யாணத்துல ஏன் இம்புட்டு தடங்கள் வருது? என்னதாம்மா நினைக்கிறிய? என் கல்யாண சேலை எப்படியாவது கிடைச்சிடணும்மா. அப்படி மட்டும் கிடைச்சிட்டா இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கிறீன்னு நினைச்சுக்கிறேன். அந்த சேலை எப்படியாவது கிடைச்சிடணும்மா. ஹலோ. அமுதா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. ஏன்? விஷயம் கேள்விப்பட்டேன் அமுதா. நைட்டு அப்புச்சிக்கு உடம்பு முடியாம போச்சாமே. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல உனக்கு? எனக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியலங்க. டக்குன்னு அந்த நேரத்துல உங்களை எதுவும் சொல்லி தொல்லை பண்ண வேண்டாமேன்னு தான். என்ன அமுதா, ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க. வீட்டுல உங்க அண்ணனும் செல்வாவும் இல்லாம பொம்பளை பிள்ளைங்க 3 பேரும் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களாம் அங்க வந்திருப்போம்ல. நீயும் எங்களை சொந்த மனுஷங்களும் நினைக்கல, அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த நேரத்துல டக்குன்னு நினைப்பு வரல, அவ்வளவுதான். நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறீங்க. சரி, இப்ப அப்புச்சி பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லைங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். நல்லா இருக்காக. என்ன அமுதா, அப்படியே ஒரு மாதிரியா பேசுற? வேற ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க, அந்த முகூர்த்த சேலை விஷயம்தான். இன்னைக்கு குருவாரைக்குள்ள சேலை கிடைக்கணும்னு ஐயர் சொன்னாகல, அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. நம்ம கல்யாணத்துல மேலும் மேலும் பிரச்சனையா தாங்க போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அண்ணனும் கல்யாண பிரச்சனையாலதான் அப்புச்சிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு சொல்லி கல்யாண பேச்சை நிறுத்திடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்கு. சேலை கிடைச்சா மட்டும்தான் நம்ம மேற்கொண்டு பேசவே முடியும். புரியுது அமுதா. இன்னைக்கு அம்மாவும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. நேத்து அங்க இருந்து வந்ததுல இருந்து விளக்கேத்தி வச்சுட்டு சாமி படம் முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் பச்சை தண்ணி பல்லுல படல. தொலைஞ்சு புடவில்ல, அது கிடைக்காம நான் சாப்பிடவும் மாட்டேன், இந்த இடத்த விட்டு நகரவும் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க வயசானவங்களை இப்படி சிரமப்படுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஐயோ, நான் எம்புட்டோ சொல்லி பார்த்துட்டேன் அமுதா. பிடிவாதமா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன என்ன செய்ய சொல்ற? சரி, நீங்க அத்தை கிட்ட போன் கொடுங்க. சரி. அம்மா, அமுதா பேசணுங்கிறா. அமுதா கண்ணு, என்ன ஆச்சு அண்ணனுக்கு? கவலைதான் அத்தை, வேற ஒன்னும் இல்ல. திடீர்னு நெஞ்சு புடிச்சுக்கிட்டு சரிஞ்சிட்டாங்க. நல்ல நேரத்துக்கு உடனே பார்த்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். இப்போ நல்லா இருக்காக. ஏதா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. அத விடுங்க அத்தை. நீங்க என்ன சாப்பிடாம கொள்ளாம சாமி படத்து முன்னாடி உட்காந்துருக்கீங்களா? அடுத்து நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறதா முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லத்தா, இந்த சேலை கிடைக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் நகர்